Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. சுமன் கவி, எப்படி கடந்த காலங்களில் அதிமுக திமுக முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை வலிமையாக கொண்டு பிரதமர்கிட்ட வச்சாங்களோ அதே மாதிரி விஜயும் கொண்டு கொடுத்துருக்காருல, அதில் எந்த இடத்துலையும் கொஞ்சமும் குறைவாக நடந்துக்கல. இல்லை இது நம்ம வந்து ஒரு முதல்வராக நம்மளோட ரெப்ரசன்டேட் தான் அவருடைய பொசிஷன், அது அவருடைய வேலை, அதை வந்து அவர் செம்மையாக செய்யணும். அதற்கான டிமாண்டை தான் நாம் வைக்க முடியும். அவர் அதிலேருந்து தவறுனா நம்ம கேள்வி கேட்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து மீனவர்கள் பிரச்சனையை வந்து கோட் பண்ணி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபோக அவர் வந்து மேடையில் முழங்கினது வந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற, அதாவது நாங்கள் வந்து அதாவது அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, கச்சத்தீவை ஒரு பிரச்சனை தீர்வு காண வேண்டும், அதை வந்து நாங்கள் தான் வந்தால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் இப்போது சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்து திரு ஆர் குமார் ஏஐ துறை அமைச்சரும் ஸ்ரீநாத்துங்கிறவர் மீன்வளத்துறை அமைச்சர் 2 பேர்ட்டையும் இந்த கேள்விகள் கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போது இதுதான் இப்போ நாம் வந்து அங்கே அவர்கள் இதை கொண்டு போகலை, இந்த செய்தியை கொண்டு போகலைனாலுமே ஒட்டுமொத்த பார்ட்டியாக வந்து அவர்கள் மேடையில் முழங்கியது வேறு, மக்களுக்கு சொன்னது வேறு, இன்று நடந்து கொண்டிருப்பது வேறு அப்படிங்கிறதான் இருக்குது. பட் நாம் இப்போவுமே முற்ற முழுதாக அவருக்கு வந்து தீர்ப்பு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒருவேளை நீங்கள் சொல்கிறாங்களா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுங்கிற மாதிரி ரொம்ப லாபகமாக அதிகமான நிதியையும் அதிகமான நன்மைகளையும் இந்த தமிழ்நாட்டுக்கு பெற்று கொடுத்து விட்டார்கள் என்றால் அதை நம்ம பாராட்டலாம். அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? இல்லை, அந்த நம்பிக்கையில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வந்து 2 முறை மீண்டும் சொல்கிறாரு. ஓகே, ஆனால் அப்படி சொல்லிட்டு அதை வந்து வலுவாக நீங்கள் வந்து அங்கே வைக்கணும். அதை வந்து அது உங்களுடைய கொள்கையாக நிறுத்தணும். அதை வச்சுக்கிட்டே நீங்கள் பணத்தை வாங்கணும். நீங்கள் 2500 கோடி ரூபாய் இல்லை, பிஎம் ஸ்ரீயில் 2500 கோடி ரூபாய் இல்லை, 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் நாங்கள் நிறுத்தி வைத்தாலும் நாங்கள் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அதை வந்து வலுவாக சொன்னாங்க கடந்த ஆட்சி. அந்த மாதிரி இவர்கள் எதுவும் பேசலை. இப்போ அது வரை அப்படி வந்து நீங்கள் பேசியே ஆகணும், அப்படி ஒன்றை நீங்கள் தெரிவித்தே ஆகணும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை செய்யாமலேயே, அதாவது பிஎம் ஸ்ரீயை உள்ளே கொண்டு வராமலேயே நீங்கள் இந்த பணத்தை பெற்று வந்து விட்டீர்கள் என்றால் அதை நாங்கள் பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? நான் சொல்கிறது வந்து பாராட்டுவதுங்கிறது அது உங்களுடைய டாக்டிக்ஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற, அதாவது மேலே ஒன்றிய அரசுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கும் இருக்கிற ஒரு நல்ல இணக்கமாக இருக்கலாம். அது எந்த விதமாகவும் இருக்கட்டும், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை வருதான்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ அதே மாதிரி நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் நீங்கள் கோவைக்கு கொடுக்கல, மதுரைக்கு கொடுக்கல, இதையெல்லாம் அற்ப காரணங்களை சொல்லி தட்டி கழித்தார்கள். அதையெல்லாம் நீங்கள் பெற்றுத்தரணும். இப்போ மீண்டும் நாம் சொல்கிறது என்னென்னா, இதையெல்லாம் நீங்கள் பெறுவதற்கு தவறினாலோ அல்லது அதற்காக சமரசம் செய்து கொண்டாலோ கண்டிப்பாக அது விமர்சனத்துக்குள்ளாகும். அது நான் மட்டும் விமர்சனம் பண்ணுவேன் இல்லை, நாளைக்கு இன்றைக்கி வந்து ரவிக்குமார் அவர்கள் விசிகாவை சேர்ந்த விமர்சனம் பண்ணுறாரு இல்லை, எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. நாளைக்கு காங்கிரஸும் கூட விமர்சனம் பண்ணுவோம், எல்லாருமே. அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நீங்கள் மேகதாட்டு விஷயத்தை எடுத்துக்கங்க, அதை நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட முடியாது. அங்கே வந்து கர்நாடகாவில் ஒரே அணியில் இருப்பாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு தேவை, அன்னன்னைக்கு பொசிஷனை பொறுத்து பேசுவாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு வகையாகவும் எதிர்கட்சியாக இருந்தால் வேறொரு விதையாகவும் அணுகுகிற ஒரு போக்கு இன்னைக்கு அதாவது இந்த தமிழ்நாட்டில் உண்டு. அதனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாஜக முதற்கொண்டு வலுவாக நிற்கும். ஆனால் நாம் அங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே உள்ள பாஜக அது அவர்களுடைய உரிமைன்னு பேசுவாங்க. சரிங்களா? அப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த நிலத்தில் வாழ்கிற நமக்கான உரிமைகள் கிடைக்கப்பெறுவதிலையும் எந்த விதத்தில் அதை அப்ரோச் பண்ணி பெறுவதாக இருந்தாலும் அதை நாம் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த முறை பயணம் என்பது ஒரு மரியாதை நிமித்தமான பயணம் தான். இதில் வந்து ஒரு சிறப்பான அவர் கொடுத்துருக்காரு, சில அந்த நிதியை விடுவிப்பது குறித்தும் மற்ற விஷயங்களை எல்லாம் அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு பெறுவதில்லை. அதெல்லாம் வந்து நம்மளுடைய உரிமை. அதை நீங்கள் வந்து வலுவாகவே சொல்லணும். அதை அனுமதியாக கேட்குறதே வந்து எனக்கு சரியான எனக்கு படலை. அதை இன்னைக்கு நீங்கள் கொண்டு போகணும் கூட கிடையாது. நீங்கள் அது இங்கேருந்து ஒரு லெட்டராக கூட அனுப்பிட்டு மற்ற இதை கூட டீல் பண்ணியிருக்கலாம். தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது நமது உரிமை, நாம் அப்படித்தான் பண்ணுவோம், நாங்கள் வந்து இப்படித்தான் பண்ணுவோம்னு சொல்லணும். அது நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறது வேற அப்படின்னு அதை நிலைநிறுத்தணும். நாம் அதான் சொல்கிறோம். இங்கே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில்
அவர்கள் கடைபிடித்த அந்த முரட்டுத்தனமான அந்த அந்த கடைபிடிப்புங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட குணம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டின் குணமும் கூட. அதையே தான் திமுகவும் அதை ஃபாலோ பண்ணிச்சு. அது வெறுமனே வந்து தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்னு சொல்றது திமுகவின் பிரகடனம் கிடையாது. அங்கே ஒடுக்குகிறார்கள் தலை குனியாது, அங்கே நசுக்குகிறார்கள் தலை குனியாது. நாங்கள் இணக்கமாக போய் சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பணையம் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு திமுகவை கையாண்ட விதம், அதிமுக கையாண்ட விதம், அதை மாதிரி இந்த முறை தாவேகாவை பாஜக கையாளாது அப்படிங்கிற ஸ்கோப் இருக்கா? இல்லை, அது நமக்கு அது எதுக்கும் உத்தரவாதம் இல்லை. இங்கே நடந்து கொண்டு நீங்க எல்லாமே போன முறை நீங்க ஒரு இங்க ப்ளீசிங் பண்ணி கேட்கறது இல்லை, நாங்கள் போராடி தான் கேட்போம், இது எங்க உரிமை அப்படிங்கிற இடத்துல ஓகே இது எங்களுடைய ரைட்ஸை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கேட்கறது தவறு இருக்கா? அதாவது தப்பு தவறுலாம் நம்ம சொல்லலை. நீங்கள் விஜய் நம்ம பெனிஃபிட் ஆகணும், இவ்வளவு நாள் போராடி நமக்கு கல்வி நீதி கிடைக்கல, பல பிரச்சனைகள் இருக்கு, பட் கேட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு டோன் இருக்குல்ல, அதை ஏன் எடுக்கக்கூடாது? ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்கள் தர்மேந்திர பிரதானோட அப்ரோச் என்ன? நீங்கள் இப்போ அந்த அவர் வந்து காசியில் அவர் வச்சு பேசினப்போ அவர் சொன்ன அந்த டோன் என்ன? இத்தனை கோடி மக்களுக்கான கல்வி, அவர்களுடைய ஏழை எளிய குழந்தைகளுக்கான கல்வி, அந்த பணம் 2500 கோடி ரூபாய் அன்னைக்கு, இன்னைக்கு 3500 கோடி ரூபாங்கிறாங்க. அந்த தொகையினுடைய பணம் வீச்சு எவ்வளவு, எத்தனை பேருடைய கல்வி கண்ணை மறைக்கிற விஷயம். 3500 கோடி ரூபாய் நீங்கள் நிறுத்தி வச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் இப்போ நீங்க கடந்த காலத்துல கேரளால பினராயி விஜயனை பாத்தீங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஏன்னா அந்த மாநிலத்தினுடைய கல்வி நிதி அவருக்கு தேவைப்பட்டுச்சு. சோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள ஏன் தமிழ்நாடு போகாதுன்னு அதான் நீங்க இப்ப என்னன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இவங்க சாப்பிட்டாங்க, நீங்க எல்லாம் இந்த கசப்பு மருந்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கிற மாதிரி ஒரு ஒரு சாஃப்ட் டவுனுக்கு கொண்டு போறது தான் இது. இது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? நான் சொல்றது வந்து மறுபடியும் சொல்றேன், பிஎம்ஸ்ரீ ஒன்றும் வேண்டாங்க. பிஎம்ஸ்ரீயை நீங்கள் இங்கே பேசுகிறீங்க இல்லையா, பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கூட, பிஎம்ஸ்ரீ இல்லை, இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பிஎம்ஸ்ரீக்குள்ள அது இருக்குல்ல, மும்மொழி அது பிஎம்ஸ்ரீக்குள்ளே இருக்குது. வட மாநிலங்களும் கூட எலைட் கிளாஸ் வந்து நாங்கள் ஜெர்மனும் மற்ற மொழிகளும் படிக்கிறோம், இங்கிலீஷும் படிக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் இவங்க இப்போ கிளாஸை மாற்றிருக்காங்க. ஆங்கிலத்தையும் ஒரு அந்நிய மொழியாக கருதுவதனால் அதுலேருந்து ஏதாவது ஒரு அந்நிய மொழியை தான் நீங்கள் படிச்சுக்க முடியும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹிந்திக்கு வந்துடுவீங்க. அப்படிங்கும்போது மேல்தட்டில், அதாவது ஒரு அப்பல் மிடில் கிளாஸில் இந்த சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறவர்கள் கூட இதை வந்து எதிர்பார்க்கவில்லை. ஹிந்தி அவர்களுக்கு தேவை கிடையாது. ஒருவேளை இப்போ மாறி வருது, ஆந்திராவில் இருக்க மாதிரி 4 மொழி கொள்கை அப்படின்னு வரும்போது அது வேற மாதிரியான ஏற்றுங்க. அதாவது என்னென்னா இன்னைக்கு அதாவது குவாலிட்டியான எஜுகேஷன் அதை பற்றி இல்லாமல் எத்தனை மொழியை கொண்டு திணிக்கிறோம், எத்தனை விஷயங்களை மண்டையில் ஏற்றுறோங்கிற அளவில் தான் அது போகுதே தவிர, இது முழுக்க முழுக்க பாஜகவின் மொழி திணிப்பை தவிர, இந்த திட்டத்துக்குள்ள மொழி திணிப்பை தவிர ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமான மக்களுக்கு ஏதாவது கொண்டு வரணுங்கிற நோக்கம் இருக்கா? கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதா? நீங்க இது பாஜகன்னு சொல்றீங்க, காங்கிரஸ் மாநிலங்களே ஏற்றுக்கொண்ட விஷயம் தானே நாங்க. இப்போ விஜய் விட்டுருங்க, விஜய் சொல்லலை. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னது என்ன? நாங்கள் ராஜ்மோகன் சொன்னது என்ன? அவர் வந்து எங்களுடைய கொள்கையும் தமிழ்நாடு அரசின் கொள்கையும் ஒன்றுதான், மும்மொழி கொள்கையில் எங்களுக்கு சமரசம் கிடையாதுன்ட்டாரு. அப்படி சொன்னதுக்கு பிறகு வந்து அங்கே போய் வந்து நீங்கள் மென்மையா அவர்கள் சொன்னதற்கு அடிபணிந்து கேரளாவில் செஞ்ச மாதிரி அல்லது மற்ற மாநிலங்கள், அது அவரவர் தேவைக்கு பொறுத்ததுங்க. அங்கே இருக்கிற அரசியல் சினாரியோ வேற, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சினாரியோ வேற, இங்க இருக்கிற மக்கள் அணுகிற விதம் வேற. மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டான திமுகக்கு கூட மக்கள் முழுமையா வாக்களிக்கலையே. அதாவது ஆதரவு வாக்களிப்பதுங்கிறது வேற. நீங்க வாக்களிக்க இது விஜய் அவர்களுக்கு 35% தான், அவர்களுக்கு 31-32% தான், மொத்தம் 3% வித்தியாசத்துல தான் இவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஜென்சின் அப்படின்னு வரக்கூடிய இளையோர்கள் நீங்க பழைய மாதிரி எங்களை லாங்குவேஜை கத்துக்க விடல அப்படிங்கிற ஒரு பார்வை தானே ஓட்டா மாறி இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்படி இருக்கிறதா இருந்தா ஏன் தாவேக்கா எங்களுக்கு அந்த கோட்பாடு இல்லைன்னு சொல்லணும்? இப்போ எங்களுக்கு மும்மொழி கொள்கை இருக்குங்க, நாங்க மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறோம், பாஜகவுக்கு எங்களுக்கு ஒரே கொள்கை கோட்பாடு தான், நாங்க இந்தி எல்லாத்தையும் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி அவர்கள் சொல்லலை. அப்போ எங்களுக்கு ஒரு பக்கம் வந்து அம்பேத்கரையும் இன்னொரு பக்கம் பெரியாரையும் மொழி தமிழ்நாட்டின் அடையாளங்களாக அதையெல்லாம் தங்களுடைய அடையாளங்களாக வச்சுட்டு இருக்கிற இவங்க படக்குன்னு எடுத்த கௌதம் நீங்க சொல்ற மாதிரி செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கான எதிர்வினைகளை, அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா இளம் தலைமுறை எங்களுக்கு வந்து படிக்க விடல, அப்படிலாம் போடல. இவர் மேல இருக்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு எண்ணத்துல ஒரு என்ன சொல்ற திரை கவர்ச்சியில போட்டாங்க. சரிங்களா? ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் எது மாற்றம் அப்படிங்கிறது தெரியாம போட்டாங்க. அந்த மாற்றம் உண்மையிலேயே நன்மை செய்கிறதா அப்படிங்கறத அவர்கள் மாற்றம் தான். நீங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசுறாங்க, நான் ஹிந்தில பேசினாதான் எல்லாருக்கும் புரியும்,
அதனால ஹிந்தியில பேசுறீங்கிறாங்க, எம்எல்ஏக்கள் ஹிந்தியில பேசுறாங்க, முஸ்தபா ஹிந்தியில பேசுறாரு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது? நாங்க எல்லா லாங்குவேஜும் தமிழ்நாட்டினுடைய கருத்துக்கள் மற்ற லாங்குவேஜ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறத நாங்க வெளிப்படுத்துறாங்க. அதுதான் இப்போ வந்து இப்படியெல்லாம் மெல்ல மெல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் சொல்கிறது அந்த முஸ்தபா பேசுனதே பார்த்தேன். முஸ்தபா வந்து அவர் ஹிந்தியிலே கேள்வி கேட்டதுனால ஹிந்தியில் பதில் சொல்லிட்டாரு. ஆனால் ஹிந்தியிலே பதில் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் அங்கே வந்து தமிழை நிலைநிறுத்தி இருக்கலாம். இது வந்து ஒரு கோரிக்கை மட்டும்தான். ஆனால் ஹிந்தியில் பேசினாதான் எல்லா பக்கமும் போய் சேரும் அப்படின்னா ஹிந்தி தமிழ்நாட்டில் ஹிந்தியில் எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ நீங்கள் ஹிந்தியில் பதில் சொன்னீங்க, தமிழர்களுக்கு வந்து சேர்ந்துச்சுட்டா? எங்களுடைய உணர்வுகள் அதாவது உங்களுடைய பேச்சு என்னங்கிறது எங்களால் முடிஞ்சுதா? கிடையாது. அப்போ எங்களுக்கு தேவை இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறாங்க. இன்னைக்கு வரையிலும் அதான் நிலைப்பாடு. ஒருவேளை நீங்கள் அதில் கை வைக்கிறதா இருந்தால், நான் சொல்கிறது தாவேக்காவை நீங்கள் பகிரங்கமாக அறிவிங்க. நீங்கள் இரட்டை நிலைப்பாடு, ஒரு பக்கம் நான் ஹிந்தியை வந்து பேசிக்கிறேன், ஹிந்தியிலே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பிஎம்சிக்கு நான் போய் வந்து அதாவது மென்மையாக பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மும்மொழி கொள்கை எங்களுக்கு திட்டம் கிடையாதுன்னு சொல்லுவது எப்படிப்பட்ட ஒரு உருட்டு? சரி, இப்போ இது மக்களை ஏமாற்றுவது. இப்போ நீங்கள் 35% பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் அத்தனை பேருமே மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டு பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கொண்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வாங்கன்னு கூட சொல்லலை. ஸோ அதற்கு எதிரான வாக்குகள் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் களத்துக்கு வாங்க, நீங்க மக்கள்கிட்ட வாங்க. ஒரு நேரத்தில் திமுக உதயமாகிற போது இந்திக்கு எதிரான ஒரு விஷயம் இருந்து இளைஞர்கள் வந்தாங்க. நீங்க அதே இது இருந்ததுன்னா இன்று அந்த இளைஞர்கள் திமுக பக்கம் நின்றுப்பாங்கல்ல. அதே கொள்கையில திமுக நிலை தடுமாறல. ஆனா அதை பத்தி பெருசா என்ன பண்ணல, ஸ்டாண்ட் எடுக்காத விஜய் பக்கம் தான் நின்னாங்க. அதாவது மொழி கொள்கை பற்றியும் மொழி உணர்வு பற்றியும் மக்களுக்கு அதற்கான தேவை நிர்பந்தம் இன்னைக்கு உருவாகல. 65ல் மொழி பிரச்சனை ஏற்பட்டு அது வெடிச்ச வெடிப்புங்கிறது வேற. இன்னைக்கு நீங்க நிர்பந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நிர்பந்தித்து திணித்து விட்டால் திணிச்சிருங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், இப்போ வரல நீங்க பேச்சுவார்த்தையில தான் இருக்கீங்க. திணிச்சதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கே நான் சொல்றது வந்து அவருக்கே அனுபவம் கிடையாது. அவருக்கே எந்த இடத்துல ஷாக் அடிக்குன்னு தெரியாது. சரிங்களா? இது ஒரு அபாயம். நீங்க பாத்துறீங்களா, இது 1000 வாட்ஸ் அப்படின்னு எக்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஹிந்தி விவகாரத்தில் நான் எக்ஸ் போடுறேன், நீங்க இல்ல நீங்க வேணா அது பழைய காலங்க, இப்போ நீங்க வந்து இப்படி தொட்டு பார்க்கலாம், தொட்டு பாருங்க, இப்ப மாறிடுச்சு, இப்ப கரண்ட்லாம் வர்றது இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க தொட்டு பாருங்க. நீங்க ஆனா அத முடிவே எடுத்துட்ட மாதிரி நீங்க ஆர்கியூ பண்றது அந்த லெவல்ல இருக்கு. இல்ல நான் மறுபடியும் சொல்றேன் சார் கிளாரிஃபை பண்றேன். அப்படி முடிவு எடுத்துட்டா நான் பேசல. சார் என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தில பேசுனாங்க, 2 பேர் ரிப்ளை ஹிந்தில பண்ணாங்க, அது அவர்கள் விருப்பம். அது அதனால மொழியை திணிக்கிறாங்கன்னு நீங்க எடுத்துக்க முடியாது. பாஜகவின் கொள்கையோடு தாவேகா இணங்கி போவதற்கு தயாராகி விட்டதுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதாவது பன்மொழியில் புலமை இருக்கிறது தவறுன்றது எந்த வகையிலுமே அது வந்து ஏற்புடையதல்ல. அதாவது இப்போ தோழர் சொன்னார், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஹிந்தியில் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய கருத்துக்களை தேசிய அளவில் கொண்டு போகிறதா அவங்களுடைய நோக்கமே தவிர அவங்க எந்த இடத்துலையும் நான் தமிழில் பேச மாட்டேன்னு சொல்ல வரல. அப்போது ஒரு தேசிய லெவலில் தமிழ்நாட்டுடைய கொள்கை திட்டங்களை கொண்டு போகிறதுக்கான அந்த முயற்சியை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்களே தவிர இதுக்கு முன்னாடி கொண்டு போகலையா? அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த லாங்குவேஜ் பேசுனாங்க. தெரிஞ்சது என்பதை விட இப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையாக முக்கிய அரசியல் பதிவில் கேபினெட் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதே போல் அந்த மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் மத்திய ஆளக்கூடிய நடுவண் அரசுக்கும் இந்த நம்முடைய கருத்துக்கள் கொள்கையில் போர் சேரணும் அப்படின்னா உடனடியாக போய் சேர்றதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இல்லாத, ஆனால் தமிழருக்கு அவங்க எந்த இடத்துலையும் தமிழில் பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆக திரு கீர்த்தனா அவர்களுக்கு ஹிந்தி தெரியுமா அல்லது முஸ்தபா அவர்களுக்கு ஹிந்தி தெரியுமா, அவர்கள் யாருக்கு அந்த செய்தியை சொல்ல நினைத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நமக்கு அது 2வது விஷயம். அந்த அவர்கள் சொன்ன செய்தி வந்து ஒரே ஒரு விதத்தில் தான் நமக்கு புரிஞ்சுக்கிடப்பட்டது. அவர்கள் தங்களுடைய புலமையோ எதையோ ஒன்று வெளிப்படுத்தினாங்க, ஆனால் தமிழ் மக்களுக்கு அது வந்து சேரல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி வரல. ஆனால் அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டது டெரைவ் பண்ணிக்கிட்டது என்னன்னா, பாஜகவோடு அவர்கள் இணக்கமாக செல்வதற்காகத்தான் ஹிந்தியை பேசுறாங்க அல்லது மும்மொழி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது கடந்த 5 ஆண்டு காலமா நிதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தேக்க நிலையில இருந்து மாறணும்ல. அப்ப நீங்க அதுக்கு தானே இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தனித்துவம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தன்னாட்சி உரிமை இருக்குது. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லுவதுங்கிறது இங்க ஒரு அட்டானமஸ் சொன்னாங்க இல்ல, அது அண்ணா சொன்னார் இல்லையா, அண்ணாவை கூட்டாட்சி மாறிடுச்சு இல்ல இல்ல கூட்டாட்சிங்கிறது இந்த இது இல்லைங்க, கூட்டணி ஆட்சி அல்ல. அப்போ
ஃபெடரலிசம் வேற, அட்டானமஸ் வேற. இவங்க சொன்னது பிலாசபிக்கலி அட்டானமஸ். நீங்க தமிழ்நாட்டுக்குன்னு உரிமை இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்து நம்ம ஒண்ணு வச்சிருக்கிறோம், அதை நிலைநாட்டுறதுக்கு தான் அவர் இது கொடுக்குறாரு. சரிங்களா? புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த கூட்டணி கிடையாது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது. அட்டானமஸ் பாடிய கொள்கை தலைவராக அண்ணாவை வைத்திருக்கிற விஜய், நாங்க இங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு எங்களுக்குன்னு ஒரு ஆந்தம் வச்சிருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு அதை அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி எங்களுக்குன்னு இருமொழி கொள்கை இருக்குது, இதை தாண்டி நீங்கள் ஒன்றை திணிக்க கூடாது. இதுதான் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அட்டானமஸ் பாடியினுடைய குரலை தவிர, இணக்கமாக போய்கிட்டு நாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுவோம்னு சொன்னா மக்கள் அதற்கு ஏற்ற மாதிரி பதிலளிப்பாங்க. அண்ணாவுடைய குரலை விஜய் எதிரொலிச்சிட்டார்ல, இது அண்ணாவுடைய குரலை விஜய் பிரதிபலிச்சிட்டார்ல, அந்த இடத்துல அவர் எழுதி கொடுத்து, நான் அதை கூட என்ன சொல்றேன்னா, இது ரிட்டனா கொடுக்க வேண்டியது கிடையாது, கேள்வி அதாவது அவங்க கிட்ட மனு கொடுத்து பெற வேண்டியது கிடையாது, இது வந்து எங்களுடைய உரிமைன்னு அழுத்தமாக பேச வேண்டிய விஷயம். சரி, ஓகே, நான் அந்த இடத்துல சொல்லல. ஆனால் நீங்க சொல்றது எங்க தெரியுமா, மும்மொழி கொள்கையில சமரசம் பண்ணிக்கிடுவாங்க, அதற்கான சமிக்கைகளை தான் தாவேகா செய்கிறதுன்னு சொன்னீங்க. அதை செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆவரேஜான ஒரு பதில் வந்திருக்குது. நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, புதிய அனுபவம், இந்த முதல்வர் அனுபவம், முன்னும் கட்சியாகவே ஒரு முன் அனுபவம் அல்லது ஒரு எம்எல்ஏவாக உள்ள வந்து ஒரு அசம்பிளியில் இருந்த அனுபவம் எதுவுமே இல்லாமல் புதிதாக வந்திருக்கிற முதல்வர் விஜய், அவர் எப்படி ஒரு பிரதமரை சந்தித்து எப்படி இந்த விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வேணால் மக்கள்கிட்ட இருந்திருக்கலாம். குறிப்பாக அவர் கட்சி சார்ந்த அவரை விரும்பி வாக்களித்தவர்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். நம்மளை பொறுத்தவரையில் வந்து வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். அதோட பொருள் என்னென்னா, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி போய் இருந்தீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க, என்ன கோரிக்கையை வச்சிங்கிறத தாண்டி வாட் யூ பெர்ஃபார்ம், அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி கூட்டணியிலேயே இருந்த அதிமுகவுக்கே கிடைக்காத ப்ரிவிலேஜஸ் வந்து இன்றைக்கி தாவேகாவுக்கு கிடைத்து விடும். அதனால் ஒரு மிகப்பெரிய கருணை கடாட்சம் பாஜகவின் கண்களிலிருந்து பெற்று நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய அமுதம் கிடைத்துவிடும் நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. இந்த விஷயத்தை, அதாவது நிதியாக இருந்தாலும் சரி, உரிமைகளாக இருந்தாலும் சரி, நம்மை ஒடுக்கி வைத்திருப்பது பாஜக. இந்த அவேர்னஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை வந்து யாராக இருந்தாலும் அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நாம் வந்து பாஜகவோடு ஒரு போரிட வேண்டியிருக்குது. நீங்கள் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அல்லது பாஜகன்னு நம்ம என்டிஏன்னு சொல்கிறதன் பொருள் என்னென்னா, இந்த அடிப்படையில் தான் கட்சிகள் எதுவாக வேணாலும் மாறலாம். மீண்டும் மீண்டும் அது தமிழ்நாட்டு உரிமைகள், மக்கள் உரிமைகள் தான் வந்து நிற்கிது.